அண்மைச் செய்தி. கேரள மாநிலம் கண்ணூரில் சிறையிலிருந்து தப்பிய பாலியல் குற்றவாளி கோவிந்தசாமி தற்போது பிடிபட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் கண்ணூரில் சிறையிலிருந்து தப்பிய பாலியல் குற்றவாளி கோவிந்தசாமி பிடிபட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். 2011ஆம் ஆண்டு ஓடும் ரயிலில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கோவிந்தசாமி என்பவர் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்று வந்த நிலையில் அவர் சிறையிலிருந்து தப்பியோடியார். இந்த நிலையில் தற்போது தப்பியோடிய அந்த குற்றவாளி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன். பாலியல் குற்றவாளி தப்பியோடிய நிலையில் தற்போது பிடிபட்டிருக்கிறான். அவன் எந்த பகுதியில் வைத்து பிடிக்கப்பட்டிருக்கிறான்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். 2011 பிப்ரவரி 1ஆம் தேதி எர்ணாகுளத்திலிருந்து ஷோர்னூர் அப்படின்னு நோக்கி சென்ற பயணிகள் ரயில்ல தனியாக சென்ற பெண் பயணி ஒருவரிடம் விருத்தாசலத்தை சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த கொடூர கொலைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்ட நிலையில கேரள மாநிலத்திற்குரிய கண்ணூர் மத்திய சிறையில இவர் அடைக்கப்பட்டிருக்கார். இந்த நிலையில நேற்று இரவு 1:05 மணிக்கு கண்ணூர் மத்திய சிறையிலிருந்து குற்றவாளி கோவிந்தசாமி தப்பிவிட்டதாக காவல்துறையினர் அறிந்திருக்கிறார். குறிப்பாக அவர் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர் பாதுகாப்பு அறையினுடைய இரும்பு கம்பிகள் வெட்டி கிடந்த நிலையில உள்ளே அவர் இல்லை என்பதை அறிந்தவுடன் உடனடியாக இவரை தேடக்கூடிய பணிகள் அனைத்தும் நடைபெற்றது. குறிப்பாக கேரள மாநிலம் மத்திய சிறையிலிருந்து குற்றவாளி ஒருவர் தப்பித்திருப்பது அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையிலே கேரள போலீசார் கேரளாவினுடைய பல்வேறு பகுதிகளில் தேடுதல் வேட்டையை தொடங்கியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் கேரள மாநிலம் கண்ணூர்ல வைத்து குற்றவாளி கோவிந்தசாமி கைது செய்யப்பட்டிருக்கார் என்ற தகவல் சில மணி நேரங்களுக்கு முன்பாக கிடைக்கப்பட்டிருந்த நிலையில அந்த காட்சிகள் என்பது வெளியாக இருக்கிறது. அதுல கோவிந்தசாமி கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்துல ஏற்றி அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சிகளையும் அதிக அளவிலான போலீசார் அப்பகுதியில குவிக்கப்பட்டிருக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இதுல மத்திய சிறைச்சாலையிலிருந்து இரும்பு கம்பிகளை வெட்டி அவருடைய துணிகளால் கயிறு போன்ற அமைப்பை உருவாக்கி சுவர் வழியாக அவர் தப்பித்திருக்கிறார் என்றால் இதற்கு யாரேனும் உதவி புரிந்தார்களா, வெளியிலிருந்து ஏதேனும் உதவி கிடைத்ததா என்ற கோணத்திலும் ஒரு பக்கம் சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வருகிறார். இவை மட்டுமல்லாமல் இவர் ஏன் தப்பித்தார், எதற்காக எப்படி தப்பித்து வந்தார், கண்ணூர் பகுதியில் எதற்காக தஞ்சமடைந்தார் என்பது குறித்தெல்லாம் அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள் என்பது நடைபெற்று வருவதாக கேரள மாநில போலீசாரை பொறுத்தவரையிலுமே தெரிவித்திருக்கிறார்கள். கோவிந்தசாமி கண்ணூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் இருந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் மீண்டும் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக அதிக அளவிலான போலீஸ் வாகனங்கள் மற்றும் பாதுகாப்புகளோடு அவர் அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகள் என்பதும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2011 இந்த பாலியல் வழக்குல மிகப்பெரிய பரபரப்பாக தமிழகம் மற்றும் கேரள மாநிலத்தில் பேசப்பட்ட நிலையிலே 4 மாதங்கள்ல விரைவு விசாரணை விசாரித்து குறிப்பிட்ட கோவிந்தசாமி தான் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவருக்கான மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் உச்சநீதிமன்றத்தால் அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டிருந்த நிலையிலே கண்ணூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் நேற்று நள்ளிரவு அவர் தப்பித்திருந்தார். இந்த நிலையில அவர் பல மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகாக கேரள மாநிலம் கண்ணூர்ல வைத்து அவர் பிடிக்கப்பட்டிருக்கிறார் என்று காவல்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்த அதே நேரத்தில் அதற்கான வீடியோ காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கேரள சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாலியல் குற்றவாளி தப்பிய நிலையில் தற்போது அவன் பிடிபட்டிருக்கிறான். அது தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.